சாயங்கால நேரத்தில் சுட சுட ஆனியன் போண்டா செய்யலாம் வாங்க. நான் இதுக்காக பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். நான் இவ்வளவும் செய்ய போகிறதில்ல. தேவையான அளவு இதில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க, பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா விதை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவைக்கு தண்ணி தெளித்து தான் இதில் பிசையணும். மிளகாத்தூள், உப்பு, காரம் எல்லாமே இதில் கலந்துருக்கு. கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகா போடுறதெல்லாம் காரம் அதிகமாகும். பாருங்கள், இதுக்கு வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸு நான் பாதி பேக்கெட் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் எல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாகும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. காரம் வந்து இதுலேயே இருக்கிறது கரெக்டாக வரும் உங்களுக்கு. நம்ம பச்சை மிளகா கூட எக்ஸ்ட்ரா போடுறோம் இல்லையா, அதனால் கரெக்டாகவே வரும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போடுங்க. ரொம்ப கெட்டியாக வரணும் இந்த மாவு. பாருங்கள், இது போதும். நான் கொஞ்சம் தண்ணி தான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மாவு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், சூடாகிட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் எண்ணெய் சூடாகும் போது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதால நமக்கு போண்டா வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக தேவையில்லை. சும்மா கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு பொரித்து எடுங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன போண்டாவாக பொரிக்கும் போது உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும். அதனால தான் கொஞ்சம் வந்து நான் சைஸ் வந்து சின்னதாக போட்டிருக்கேன். ஃப்ளேம் வந்து நான் மீடியமாக வச்சுருக்கேன். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. கொஞ்சம் வேகட்டும் ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். போண்டா வந்து எல்லாருக்குமே தெரியும் செய்யறதுக்காக. தெரியாதவங்களுக்கு, பிகினர்ஸ்க்காக நான் இந்த ரெசிபி போடுறேன். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள் வியூவர்ஸ், திருப்பி போட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக கலர் அந்த கோல்டன் ப்ரௌன் வரும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் திருப்பி போடுங்க. இது நல்லா பொரிஞ்சிச்சுன்னா உள்ளெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஏன்னா நம்ம சின்ன சைஸ் தான் போடுறோம், அதனால். பாருங்கள், இப்போ இந்த போண்டா 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துட்டு அடுத்த மாவு ஈடு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போண்டாவை செஞ்சுட்டு இதுக்கு வந்து புதினா சட்னி, இல்லைன்னா உடச்சக்கடலை சட்னி, இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி வச்சு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சாஸ் கூட இருந்தால் போதும், டொமேட்டோ சாஸு. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. பாருங்கள், இது வந்து அடுத்து ஈடு போட்டுக்கிறேன். அதையும் இதே மாதிரி வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமே வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் உள்ளெல்லாம்.
பாருங்கள் விவர்ஸ், இந்த போண்டாவும் நல்லா வெந்துடுச்சு. இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், சுட சுட நீங்கள் வந்து சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க. எந்த சட்னி இருந்தாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நான் உடச்சி காமிக்கிறேன். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.